ஒரு காம்படிஷன் ஃபங்க்ஷன்னா பிள்ளைங்க ஹாப்பியாக இருந்து பார்த்துருப்போம். ஆனால் பேரண்ட் ஹாப்பியாக இருந்து நான் இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். இன்றைக்கி மித்ரனோட ஸ்கேட்டிங்கில் பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக தான் இன்றைக்கி நான் கிளம்பி போகிறேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஹேர் விடுறேன். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சாரீலாம் கட்டாமல் நார்மலாக தான் கிளம்பி போனேன். எப்பயும் குடிக்கிற டீ கடையில் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஸ்கேட்டிங்க்கும் நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நேராக ஸ்கேட்டிங் போயாச்சுங்க. இங்கே தான் மித்ரன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். முத்துநகர் பீச்சில் பொங்கல் வருது, லீவு நாள் அப்படிங்கிறதுனால கிரவுண்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. அது போக விளையாடுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராலாம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பீச்ல வந்து 2-3 நாள் கல்ச்சுரலா நடக்கும். பீச் போனீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு பின்னாடி தூரத்துல பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து லேட்டா தான் ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிட்டோம். மித்ரன் வந்து முன்னாடியே விளையாட போயிட்டான். போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மற்ற பேரண்ட் எல்லாம் ஒன்று போல சாரி, வேஷ்டி, சட்டை இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டாங்க. அப்புறம் மாஸ்டர் வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் விளையாட்டு போட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க 2 பேருமே பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேரண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டேவா, அதனால எல்லாருக்குமே பப்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு விளையாட்டு போட்டிக்கு கலந்துக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கேட்டகரியா பிரிச்சு உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் சிலம்பம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிலம்பெல்லாம் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கேம் மியூசிக் சேர் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டா போனுச்சு. பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட பையனும் உட்கார்ந்துருந்தான். பிள்ளைங்க விளையாடுறத பார்த்து பேரண்ட்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த கேம் பலூன் ஊதி உடைக்கிறது தான் வச்சிருந்தாங்க. ஒரு கேம் ஒரு பக்கம் வச்சிருந்தாங்க. இந்த கேம்லாம் வச்சதுல பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாங்களோ இல்லையா, பேரண்ட் அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் பலூன் உடைக்கிற போட்டி தான். இதுல வந்து மித்ரன் விளையாண்டுருந்தான். சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சு போச்சுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறத பார்க்க போனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். பொங்கல் ஃபங்க்ஷன்னால இன்ட்ரெஸ்டா இருக்க 2 கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு உரி அடிக்கிறது, இன்னொன்னு கயிறு இழுக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் கயிறு இழுக்கிற போட்டி தான் வச்சிருந்தாங்க. கயிறு இழுக்கிறதுக்கு ஏ டீம் பி டீம் 2 பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல வின் பண்ணது எந்த டீம் பாத்தீங்கன்னா பி டீம் தான். பி டீம் வின் பண்ணதுல அவங்களுக்கு ஹாப்பியா பாருங்க. இதுல 2 கப்புள் வேற அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது லேடிஸ் எங்களுக்கு தான் கயிறு இழுக்கிற போட்டி வச்சிருந்தாங்க. போட்டி நடக்கும்போது வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. ரெண்டாவது நான் வீடியோக்காக ஆன் பண்ணி சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்தா எல்லாருக்குமே பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. பொங்கல் அவ்வளோ அருமையா இருந்தது. இனிப்பு, நெய் ஃபிளேவர் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஃபன்னே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. உரி அடிக்கிற போட்டி. நான் இதுல கலந்துக்கிட்டேன். நான் எப்படி போனேங்கிறத நீங்களே பாருங்க. நான் மட்டும் இல்லைங்க, கலந்துக்கிட்ட லேடிஸ்ல யாருமே உரி அடிக்கல. 2 பேர் மட்டும் பக்கத்துல வந்து டச் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் விடையுமே கிராமத்துல நடக்கிற உரியடி போட்டியெல்லாம் அவ்வளோ என்டர்டைன்மெண்டா இருக்கும். யாரு தான் அந்த உரி அடிக்க போறா அப்படின்னு பாக்குற நேரத்துல ஒரே ஒரு ஜென்ஸ் தாங்க வந்தாங்க. வந்த உடனே அடிச்சு போயிட்டாங்க. ஃபைனலா எல்லா கேமே முடிஞ்சு பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட், குழந்தைங்க எல்லாருக்குமே. இதுல குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ஃபைனல் டச்சா எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இனியும் 9:30 ஆகி போச்சு. எல்லாரும் ஆளுக்கு சீக்கிரமா வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. சண்டேன்றதுனால இன்னைக்கு நான் நான்வெஜ் தான் எடுத்திருந்தேன். வீட்டுக்கு வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த டே விளாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்.